வணக்கம் மக்களே. ஏன்னா ரீசெண்ட் டைமா தமிழ்நாடு அசம்பிளியில் பார்க்கும்போது மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா சாரோட நரேட்டிவ் க்ளோஸாக நம்ம வாட்ச் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் அவங்க பவருக்கு வந்த புதுசுல வந்து இல்லை வரதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அடுத்து எங்க தலைவர் வந்து யாரை கை காட்டுறாரோ அவங்க தான் இந்த நாட்டோட பிரதம மந்திரியா வருவாங்க அப்படின்னு சொன்னாரு. அது கண்டிப்பா என்ன ரிலேட் பண்ணிக்க முடியுது, புரிஞ்சிக்க முடியுது. எழுதி வச்சுக்கோங்க, 2029 எங்க தலைவர் முடிவு பண்ணுவார் யார் பிரதம மந்திரி. ஒரு பழமொழி தமிழ்ல எல்லாருமே கேட்டிருப்போம் பொதுவா, ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டுச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த ப்ராப்ளம்க்கு சிங்க் ஆகுற மாதிரி இப்ப அவர் என்ன பேசிட்டு இருக்காருன்னா, நம்ம சவுத் இந்தியன் ஸ்டேட்ல இருந்து தான் அடுத்த பிஎம்னு அவர் மட்டும் பேசல, டிவிகே சேர்ந்து நிறைய மினிஸ்டர்ஸ் பேசுறாங்க. ஏனி வச்சவனே ஏறி மிதிக்கிற கதையா இருக்கு. Prime Minister must emerge from the south. Prime Minister will emerge from the south. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, 2029 பிஎம் வந்து ராகுல் காந்தியா இல்ல இந்தியாவே இப்ப சொல்ல வச்சிருக்கீங்களே சோசியல் மீடியா கம்பேர் பண்ணி நெக்ஸ்ட் பிஎம் தளபதி விஜய்னு சொல்லிட்டு இதுல. ஆனா இவங்க ராகுல் காந்திக்கு என்ன சொல்ல வராங்க, இப்ப ராகுல் காந்தி 2029 வந்து பிஎம் கேண்டிடேட் இல்லையா, பாவங்க அவர் 15 வருஷமா நடையா நடந்துட்டு இருக்காரு. அவரும் பாரத் ஜோடோ யாத்ரா கன்னியாகுமரில இருந்து காஷ்மீர் வரைக்கும் பண்ணியிருக்காரு. அண்ட் சீரியஸாவே நிறைய ஸ்டேட் இஷ்யூஸ்க்கு ப்ராப்ளம்ஸ்க்கு போய் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. பட் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு தான் அவருக்கு முதல்ல கை கொடுத்தது வந்து காங்கிரஸ் தான். அதுவும் ஒரு அவ்வளோ வருஷம் அலையன்ஸை உடைச்சிட்டு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க. டீலிமிட்டேஷன் பில்லுக்கு அடுத்த பிரதமர் சவுத் இந்தியால இருந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து நம்ம பிஎம் வந்து நம்ம தளபதி தான் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு தமிழரா நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குங்க. ஏன்னா என்னோட பர்சனலாவே நிறைய வருஷ கனவு, ஏன் நம்ம சதன் இந்தியால இருந்து ஒரு பிஎம் நம்ம நாட்டுக்கு வரல, இல்ல வரணும், கண்டிப்பா வந்தே தீரணும் அப்படின்றதுல நானும் ரொம்ப தீவிரமா இருக்கேன். பட் நம்மளுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தது போல ஒரு நாள் பாராளுமன்றத்தில் ஒரு பிரதம மந்திரியாக ஒலிக்கிறது. கை கொடுத்தா அவருக்கே ஆப்பு வைப்பீங்களா கடைசியில வந்து வேற ஜென்சி இப்ப வந்து சாத்ரும் கூஞ்சுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் வந்து போய் எல்லாரும் மீட் பண்ணிட்டு இருக்காரு. ஜென் ஆல்பா ஜென்சியோட பர்சனலா போய் மீட் பண்ணி அவங்களோட கன்சர்ன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு ஆர்டர் சொல்லிட்டு இருக்காரு. பட் எனக்கு தெரியல, 2 இயர்ஸ்ல பார்ட்டி ஆரம்பிச்சு சோஷியல் மீடியா கேன்வாசிங். பட் இதெல்லாம் பார்க்கும்போது படத்துல இருந்து ஒரு சீன் தாங்க ஞாபகம் வருது. விவேக் சார் வந்து பாவம் ரொம்ப பாடி பில்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்காக வந்து நிறைய இது வந்து ஒட்டி தயார் பண்ணிட்டு இருப்பாரு. அடுத்த நாள் காலைல வந்து பறவை மணி மாமா வந்து அதை எட்டி வச்சுட்டு எங்க 2வது தான் நாட்டில இருந்து ஒட்டிட்டு இருந்தியாடா அப்படின்ற மாதிரி. இவர் 15 வருஷமா அவரோட 4th ஜெனரேஷன் பொலிட்டிஷியன், அவரோட கொள்ளு தாத்தா, அப்பா, பாட்டி, சித்தப்பா, அப்புறம் அவங்க அம்மா, இப்ப அவர் சிஸ்டர், அவரு குடும்பமே பாலிட்டிக்ல தான் இருக்காங்க. இது நான் இந்தியாவிலேயே பரம்பரையா பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய குடும்பம். நம்ம தமிழ்நாடு தான் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் விக்டிமைசேஷன் ஆஃப் சோஷியல் மீடியா புல்டோசிங் நான் சொல்லுவேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு புது மாடல். நிறைய மாடல்ல வந்து சிஓ மாடல் எல்லாமே அப்ரிஷியேட் பண்றாங்க நம்ம சிஎம் சார். பட் எனக்கு பர்சனலா தோணுது என்னன்னா, ஒரு சோஷியல் மீடியா மாடல், அவரோட ஜென்சி மாடல், அவரோட பொலிட்டிக்கல் வினிங் மாடல் வந்து ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்து படிச்சு ஒரு லார்ஜர் பிக்சரா கம்பேர் பண்ணும்போது இப்போ நார்த் இந்தியாவில் நடக்கிற எல்லா நியூஸும் கேம்பெயினிங்கும் சிமிலர் பேட்டர்ல தான் நடந்துட்டு இருக்கு. ஜென்சி எல்லாம் வந்து நான் நெகோஷியபிள் ஓட்ஸுங்க. இவங்க எல்லாம் ரொம்ப கேஷுவலா இதெல்லாம் கவுண்ட் பண்ணாம போனதுனால தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற லெகசி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் அடிச்சு தூள் கிளப்பின்னு போயிடுச்சு. ஸோ ஃபேக் கேம்பெயினை சீரியஸா எடுக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்டேட் பார்ட்டிஸும் எடுக்கல, எந்த நேஷனல் பார்ட்டிஸும் எடுக்கல. அவங்க மட்டும் இஷ்டத்துக்கு போட்டு தள்ளினே போயின்னு இருக்காங்க.